Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் பூஜ்ஜிய பட்ஜெட் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்று சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க. எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கணும்னா, நடந்து முடிந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,200 கோடிக்கு போயிருக்கும். அப்போ ஒரே ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரே ஆண்டில் 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,200 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடில்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8,100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் 82 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சுருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 8,100 கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, எப்படி 8,100 கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுகட்டும். தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்டில் நாம் லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷனில் மாவட்டத்துக்கு ஒன்றுனா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டார், தமிழ்நாட்டை பார்த்து காய்ப்பிடிச்சிட்டாங்க பாருங்கள், நாம் தான் தோழி விடுதி பண்ணோம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்ஜெட்லேயும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனால் மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க, இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்கள்.